ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், முதல்ல வெள்ளை கரைசல் ரெடி பண்ணணும். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம், உடைச்ச மண்டை வெல்லம் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. ரவை சேர்த்துருக்கனால ரொம்ப ஃபைன் பவுடராக வராது, லைட்டாக தருதருப்பாக தான் வரும். அப்படியே நீங்கள் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், பிஞ்ச் போல் உப்பு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் கரைசல் அதையே வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் கரைசலே மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. இப்போ இது கூட பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்ல ஒரு கெட்டியான பதம் வருது பாருங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே பேக்கிங் சோடா எடுத்துருக்குறோம். ஆப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இது மாவு கெட்டியாக இருக்குது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸான பதம் வேணும். அதனால் மெஷரிங் கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சரியான பதமாக இருக்குது. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் மூடி இருக்கட்டும். நம்ம எடுத்த தண்ணியில் பாருங்கள், 1/4 கப் எடுத்ததுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தான் மிச்சம் ஆகிருக்கு. ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க. 15 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா ஊறி கெட்டியாயிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்மளுக்கு பணியாரம் ஊற்றுற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி கரண்டியால் எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் விழுகணும், அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பாருங்கள், பணியார சட்டியை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குழியில் நிற்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து நம்ம குழியில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அப்புறமா திருப்பி விட்டுடலாம். நல்லா வெந்து செவந்து வரும் பாருங்கள். இது போல் 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக செவந்து வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. இனி நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. 1 கப் ரவை இருந்தால் போதும், அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.